ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து கண்டஸ்ட்டை ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறையா மழை வருது. அதனால் கொஞ்சம் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து கண்டஸ்ட்டை ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா? ஐபிஎல்லில் 67வது மேட்ச்சு மும்பைக்கும் லக்னோவுக்கும் இடையே நடைபெறும் போட்டி இரவு 7:30க்கு வான்கடை கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க. பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு, ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஒரு 180க்கு மேலே எதிர்பார்க்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி வாங்க இன்றைக்கி மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம். அதே போல் பிளேயிங் 11ல் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, மும்பை பக்கம் வந்து நமன்தேருக்கு பதிலாக ஹெரால்டு கொட்ஸியா வந்து இந்த மேட்ச்க்கு வந்து பிளேயிங் 11ல் வருவார், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஆன் டைம் செக் பண்ணி பார்த்துக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11ல் எதுவும் சேஞ்சஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ பிளேயிங் 11 வந்ததுக்கப்புறம் நம்ம சொன்ன மெத்தடெலாம் யூஸ் பண்ணி பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வருவாங்கன்றது தான் பிக் பண்ணி காட்ட முடியும், இல்லை ரிமூவ் பண்ணி காட்ட முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை ட்ராப் பண்ணி போட்டுருங்க. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயர்ஸ் வந்து இவங்க தான். நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி 6க்கு 6 பேருமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. புது யூசர்ஸ்க்காக நான் இது சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி டாப் பிக்ஸ்னு யாராவது இருக்காங்கன்னா, மும்பை பக்கம் வந்து சூரியகுமார் யாதவ் இருக்கார், லக்னோ பக்கம் வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இருக்கார், சரிங்களா? சூரியகுமார் யாதவ் வந்து எல்லாரும் யூனிவர்சல் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஏன் எல்லாருமே கேப்டனாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரீசனை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து சூரியகுமார் யாதவ் 150வது ஐபிஎல் மேட்ச் வந்து இன்றைக்கி ப்ளே பண்ணுறாரு, சரிங்களா? 150வது ஐபிஎல் மேட்ச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 49 முறை வந்து 50 போட்டிருக்காரு. இன்றைக்கி வந்து அந்த 50வது 50 வந்து சூரியகுமார் யாதவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து அவர் வந்து ஒரு கேப்டனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஹெட் டு ஹெட் அவரேஜும் சரி, வென்யூவிலும் நல்ல அவரேஜ் தான் வச்சிருக்காரு. அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறுபடியும் இதே சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து வைஸ் கேப்டனாக மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. என்ன ரீசன்னா, மும்பைக்கு எதிராக விளையாடின மேட்ச்லாம் மேபி ஒரு பேட்டிங்கில் வந்து ஒரு சில டைமில் 80 ரன்னு 40 ரன்னு இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. சப்போஸ் பேட்டிங்கில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டா கூட பவுலிங் போட்டு ஒரு 1 or 2 விக்கெட்ஸ்ன்றதை எடுத்துடுறாரு. ஸோ அதனால் ஒரு சேஃபஸ்ட் வைஸ் கேப்டனாக வந்து எல்லாரும் மார்க்கஸ் ஸ்டாயினிஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் வந்து அதிகமான ரன் யார் அடிச்சிருக்காருன்னா கேஎல் ராகுல் தான் வந்து அடிச்சிருக்காரு. அதிகமான ரன் இவர் தான், கேஎல் ராகுல் தான் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்லையும் சரி வென்யூலும் சரி நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. 52 ஆவரேஜ் வந்து வென்யூவில் வச்சிருக்காருங்க கேஎல் ராகுல். அதனால நீங்கள் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து கேஎல் ராகுலை வந்து பிக் பண்ணிக்காங்க. இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் 465 ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு 35 ரன் அடித்தா போதும் 500 ரன்னை வந்து கேஎல் ராகுல் ரீச் பண்ணுவார். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, சரிங்களா? இந்த சீசனில் மட்டுமே 20 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. அதே போல் ஃபஸ்ட்டு பிளேயராக வந்து யார் இருக்காங்கன்னா 22 விக்கெட்டில் ஹர்ஷல் பட்டேல் தான் இருக்கார், சரிங்களா? ஸோ இவருக்கு வந்து பர்பிள் கேப் போகணும்னா இவர் வந்து பும்ரா வந்து 3 விக்கெட் எடுக்கணும். அதே போல் இந்த வென்யூவில் அதிகமான விக்கெட் யாருக்கு இருந்ததுன்னா ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு தான் விழுந்திருக்கு. 42 மேட்ச்சில் 52 விக்கெட்ஸில் வந்து எடுத்திருக்காரு, சரிங்களா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பவுலிங்கில் ஒரு சேஃபான பிளேயர்ஸ் யாருன்னா ஜஸ்பிரீத் பும்ராவை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆப்போசிட் டீமில் லக்னோ பக்கம் பவர் பிளேயில் குயின்டன் டிகாக், தீபக் கூட இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து பேட்டிங் வரதுனால அவங்களாம் கொஞ்சம் ஃபார்மில் இல்லாத மாதிரி இருக்காங்க. ஸோ மேபி மறுபடியும் விக்கெட் விழும்னா மட்டும் இவர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் 19வது ஓவர் வந்து இவர் தான் பவுல் பண்ணுறாரு. ஸோ எக்கனாமிக்கலாகவும் பவுல் பண்ணுறாரு. அதனால் வந்து பும்ரா ஒரு சேஃபஸ்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னோட பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 4 பிளேயரை வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க, இல்லைனா ட்ராப் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? நான் வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து யார் எடுக்கிறேன்னா கேஎல் ராகுல், சூரியகுமார் யாதவ், மார்க்கஸ் ஸ்டாயினிஸு, ஜஸ்பிரீத் பும்ரா இந்த 4 பேர் எடுக்கிறேன். நிக்லஸ் பூரானியும் ஹர்திக் பாண்டியாவும் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஏன்னா இவங்க 2 பேருமே ஹெட் டு ஹெட்டில் வந்து ஆவரேஜ் போராக இருக்குது. ப்ளஸ் இன்னொரு ரீசனும் இருக்குது, நான் அதை வந்து பின்னாடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டசியில் டாப் 11 பிளேயர்ஸ், இவங்க தான் வந்து டாப் 11 பிளேயர்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்க யாருமே வந்து ட்ரீம் டீம் வரல, சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. டிக் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் எல்லாமே ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 3 பவுலர்ஸும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நான் வந்து யார் யாரை ட்ரா பண்ணுறேன்றதை இந்த 11 பிளேயர்ஸஸ் சொல்லிடுறேன். இப்போது நிக்லஸ் பூரான், இசான் கிஷன் 2 பேருமே ட்ரா பண்ணுறேன். இசான் கிஷன் வந்து ஹெட் டு ஹெட்டில் ஆவரேஜ் போராக இருக்குது. அதே போல் லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு வைசி வந்து வந்திருந்தார். ஸோ நிக்லஸ் பூரான் ட்ராப் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நிக்லஸ் பூரான், அர்ஷாத் கான், சரியா? அர்ஷாத் கான் சொல்லிட்டு ஒரு பவுலர் இருப்பார் லக்னோ பக்கம், சரியா? இவங்க 2 பேருமே லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 50+ ரன் அடிச்சிருக்காங்க. அவர் ஒரு பவுலர் தான், இருந்தாலும் வந்து 50+ ரன் அடிச்சிருந்தாரு. அர்ஷாத் கானை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயர் பவுல் பண்ணுறாரு, ப்ளஸ் வந்து 50+ ரன் அடிச்சிருக்காரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா
50க்கு மேற்பட்ட ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே வந்து பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆவாங்கன்ற கான்செப்டில் நிக்கலஸ் புரானை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அர்ஷத் கான் பவுலரை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போரான் பிக் பண்ணுறவங்க பிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கிஷான் தான் ஹெட் ஆவரேஜ் வந்து போரா இருக்குது. நிறைய முறை வந்து லக்னோவுக்கு எதிராக விளையாடுறப்ப அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நிற்க முடியல. அதனால நான் இவரும் ட்ரா பண்ணி பார்க்குறேன். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் பியூஸ் சாவ்லா கட் பண்ணிடுறேன். ஏன்னா இவருக்கு வந்து மேபி ஒரு விக்கெட்ன்ற மாதிரி தான் கிடைக்குது. எப்பயாச்சும் ஒரு மேட்ச் தான் 2 விக்கெட் எடுக்கிறாரு. பியூஸ் சாவ்லா கட் பண்ணிட்டு துஷாரா இல்லை யாராச்சும் ஒரு லக்னோ பக்கம் பவுலரை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். சரிங்களா? இப்போது நான் யாரெல்லாம் பிக் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ராகுல் பிக் பண்ணிக்கிறேன், சூரியகுமார் யாதவ், நிக்கலஸ் புரானை ட்ராப் பண்ணுறேன், இசான் கிஷானும் ட்ராப் பண்ணிடுறேன், ஹர்திக் பாண்டியாவை ட்ராப் பண்ணிடுறேன், மார்க்கஸ் ஸ்டானிஸ் எடுத்துக்கிறேன், பும்ரா எடுத்துக்கிறேன், நவீன் உலக் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இல்லை திலக் வர்மா, இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூ லீடரே வந்து அவர் தான். இருந்தாலும் லாஸ்ட்டு ஒரு 6 இன்னிங்ஸாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 6 இன்னிங்ஸுக்குமே ஒரு 52 ரன்னு தான் அடிச்சிருக்காரு. சரிங்களா? அதனால ரோஹித் சர்மா இல்லை திலக் வர்மா யாராச்சும் ஒரு பிளேயரை யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா ஆல்ரவுண்ட் ஆப்ஷனை பாருங்கள். மொத்தமே 3 ஆல்ரவுண்டர் தான் இருக்காங்க. சரிங்களா? ஒரு 1 or 2ன்றதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பெட்டர் பிக்கிங்காக இருக்கும். குர்னால் பாண்டியா வந்து இன்னைக்கு வந்து 350வது ஓவர் வந்து பவுல் பண்ணுறாரு. சரிங்களா? இது வரைக்கும் 349 ஓவர் போட்டிருக்காரு ஐபிஎல்ல. இன்னைக்கு 350வது ஓவருக்கு வந்து பவுல் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சே வந்து ஒரு விக்கெட் கிடைக்க வேண்டியது, விக்கெட் கிடைக்கல. ஒரு வேளை குர்னால் பாண்டியா வந்து ட்ரை பண்ணணும்னு நான் சொல்ல, உங்களுக்கு வேணும்னா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா 350வது ஓவர்ன்றது ஒரு ஸ்பெஷல் டே ஓவர்னு சொல்லுவாங்க. மேபி இந்த பவர் பிளேல யாருக்கும் விக்கெட் கிடைக்கல அப்படின்னா மேபி இவருக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால இவர் வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கார் பாருங்கள் இந்த பவுலர் யுத்வீர் சிங்னு சொல்லிட்டு. இவர் வந்து 20வது ஓவர் லக்னோ பக்கம் டெத்தில் வந்து இவர் தான் பவுல் பண்ணுறாரு. பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப ரொம்ப லோவாக இருக்காரு. இவரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இப்போ இவரை பிடிக்கலனா வந்து துஷாரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 20வது ஓவர் இவர் தான் பவுல் பண்ணுறாரு. ஸோ 2 டீம்லையுமே இருக்கக்கூடிய அந்த 20வது ஓவர் பவுல் பண்ண கூடிய பிளேயர்ஸ் 2 பேருமே பாருங்கள் பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப ரொம்ப லோவாக இருக்காங்க. இதில் யாராச்சும் ஒரு பிளேயரை யூஸ் பண்ணி பார்க்குறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் ஐபிஎல்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 மேட்ச் தான் நம்ம கணக்குக்கு. 60 மேட்ச்சுக்கு மேலே நடக்கிற மேட்ச் எல்லாமே பிளேயிங் லெவல்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இந்த மாதிரி சில பேட் வெதர் இந்த மாதிரி நிறைய ரீசன்னால தடைப்படுறதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியாகவே பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸில் வந்து இப்போ டிகேக்கெலாம் வந்து விளையாட மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ரொட்டேஷனில் தான் நம்ம விட்டோம், வேறு வழி இல்லை. சரிங்களா? ஸோ வீடியோ பற்றி கருத்துக்களை வந்து கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நம்ம எப்பவுமே சொல்கிறது என்னென்னா இந்த நாள் உங்களுடைய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.